ஆஹா கல்யாணம் சீரியல பொறுத்தளவு இனி எபிசோட்ல எல்லாருமே சேர்ந்து நம்ம கோடீஸ்வரி வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க இல்லையா? அதாவது மகாவோட அம்மா வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க. இந்த டிராமாவ பத்தி அவங்க வீட்லயும் சொல்லாம அழைச்சுக்கிட்டு போவாங்க. அவங்க வீட்லயும் சொல்லியிருப்பாங்களாட்டுக்கு. நம்ம சூர்யா இங்க மகாவோட அம்மாவுக்கு நம்மள ரொம்ப நல்லா பிடிக்கும். நம்மள போன உடனே நமக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, மரியாதை எல்லாம் குடுப்பாங்க அப்படின்னு நெனச்சு அங்க போய் இறங்குனா, கோடீஸ்வரி நம்ம மகாவ விட பயங்கரமா டிராமா பண்றாங்க. மாப்பிள அப்படின்னு சொல்லிக்கிட்டே போயிட்டு, நம்ம கிரீஸ கட்டி பிடிச்சுக்கிறாங்க. நம்ம சூர்யாவுக்கு பல்ப் வாங்குன மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கிரீஸ பத்தி புகழ்ந்து தள்ளுறாங்க. அது மட்டும் இல்ல, நம்ம மகா யுஎஸ் போறதுக்கான ஆர்டர் வந்திருக்கு இல்லையா? அத கோடீஸ்வரி கிட்ட காமிச்சு ரொம்பவுமே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம மகா. இந்த லெட்டர் ரொம்பவுமே முக்கியமான லெட்டரு. இத போயிட்டு சாமி கிட்ட வச்சு கும்பிட்டுட்டு சாமிகிட்டயே வையி அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம கோடீஸ்வரி. நம்ம மகாவும் அத கொண்டு போயிட்டு அங்க வச்சிருக்கிறாங்க. யாரும் இல்லாத நேரமா பார்த்து நம்ம சூர்யா அத எடுத்துக்கிட்டு போய் வெளியில கிழிச்சு போட்டுர்றாங்க. இத எல்லாத்தையுமே குடும்பமே சேர்ந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. சூர்யா என்னென்னலாம் பண்றாப்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எதுவுமே தெரியாத மாதிரி மெயின்டெயின் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஃபைனலா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் லெட்டர காணோம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மகா வந்து பார்த்தீங்கன்னா, சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சூர்யாவுக்கு பயங்கர சந்தோஷம். ஆனா அதெல்லாம் கொஞ்ச நேரம் தாங்க. நம்ம கிறிஸ் அந்த இடத்துக்கு வந்து, "அது ஜஸ்ட் ஒரு லெட்டர் தான். நானே மெயில்ல இருந்து தான் பிரிண்ட் அவுட் எடுத்தேன். எத்தன வேணுமானாலும் நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம்." அப்படின்னு சொல்லிடுறாரு. நம்ம சூர்யாவுக்கு அப்படியே பல்ப் வாங்குன மாதிரி ஆயிடுது. இன்னிய எபிசோடு ஃபுல்லாவே இது மாதிரி தாங்க ஒரு 2, 3 நாளாவே போய்க்கிட்டு இருக்கு. எப்பதான் நம்ம சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா, உண்மை என்னன்னு கண்டுபிடிப்பாரா? இல்ல வந்து மனசு மாறுவாரா? அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.